Hello, dear cuties. Welcome back to our online class. Introduction to Windows. What is called Windows? Everywhere they say the word Windows, Windows. So, what is that? விண்டோஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கம் லெட்ஸ் see what is called computer windows and few details about it. A rectangular area on the computer display screen is called windows. Can you see that? Yes, this is called windows. நீங்கள் கண்டிப்பாக விண்டோஸ் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை குட்டீஸ்? ஸோ விண்டோஸுங்கிறது என்னது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே ஒரு சிம்பிள் தெரியுது இல்லையா, அதுதான் விண்டோஸ் சிம்பிள். அப்போ இந்த விண்டோஸில் என்னெல்லாம் இருக்குது, அதனோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் ஆர் ஆல் தேர் இன் விண்டோஸ்? டெஸ்க்டாப், டாஸ்க் பார், ஐகான்ஸ், ஸ்டார்ட் பட்டன், mouse pointer, all these things are there in Windows. What is desktop? Desktopனா என்ன? First screen in Windows computer. ஆன் ஆன உடனே ஒரு ஸ்க்ரீன் வரும்ல, அதுதான் டெஸ்க்டாப். Can you see here? This is desktop. In some computers they keep their own wallpapers. It will appear. சில கம்ப்யூட்டரில் நீங்கள் ஆன் பண்ணோன்னே சில படம்லாம் வரும் இல்லையா, அதுதான் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. It contains icons and taskbar. என்னெல்லாம் அதில் இருக்கும்? ஐகான்ஸ் இருக்கும், டாஸ்க் பார் இருக்கும். விச் இஸ் டாஸ்க் பார் அண்ட் விச் இஸ் ஐகான்? இங்கே கீழே கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு பார் ஒன்று தெரியும், அதுதான் டாஸ்க் பார். தட் இஸ் கால்ட் இஸ் டாஸ்க் பார். What does icon means? Now you will have a doubt. What is icon and taskbar? I've told you about taskbar. Icons are even in your smartphone. In your screen, you can see small pictures like this, Google files, and so on. So those are called as icons. That is representing if you have game in your phone. What you will see there? You will see an icon. If you touch that icon, you will enter into the game. உங்கள் ஃபோனில் ஒரு கேம் இருக்குது அப்படின்னா அந்த கேமை நீங்கள் எங்கே போய் ஓப்பன் பண்ணுவீங்க? ஒரு சின்னதாக அந்த கேமோட பேக்கான் ஒரு பிக்சர் வருது இல்லை, அதை நீங்கள் டச் பண்ண உடனே அந்த கேம். ஸோ அதுதான் ஐகான். அந்த மாதிரி விண்டோஸ்லேயும் உங்களுக்கு ஐகான்ஸ் தெரியும். Can you see here? Music, all those things are there, no? So those are called as icons. ஐகான்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, டாஸ்க் பாரில் என்னென்ன இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் டாஸ்க் பார். தென் கர்சர், தென் ஸ்டார்ட் பட்டன் இஸ் திஸ். When you move your mouse, you can see a arrow mark there, that is a cursor. Then start button. In all desktop, in the left corner you will have a button, start button. Okay dear students, for now what all we have seen? We have seen about desktop, what is Windows, which is taskbar, and what is called as icon, and what is a cursor means, which is a start button. Now what is a file? File na enna? Students, this is very important to know what is a file. ஃபைல்னா என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் இஸ் கால்ட் அ ஃபைல். டேட்டாஸையும் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபைல். ஸோ வாட் இஸ் தட் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்? அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனில் என்னெல்லாம் இருக்குது? இமேஜஸ், லைக் யூ ஹாவ் யூர் பிக்சர்ஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், உங்களோட மார்க் லிஸ்ட்டு, உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், இதெல்லாம் தான் ஒரு ஃபைல், ஒரு டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஸ்டோர்டு ஆஸ் அ ஃபைல். ஒரு ஃபைலாக இது நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ஃபைல்ஸையே 2-3 ஃபைலாக ஒன்றுக்கு மேலே நிறைய ஃபைல்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா அதை ஃபோல்டர்னு சொல்லணும். Now you know what is a file. File means collection of data and information like images and documents. Like what is folder? We have seen what is that. Folder means in your phone also you can see songs are in one music player. They have folders. You can even have subfolders. Folders குள்ளேயே நீங்கள் இன்னும் சின்ன folders வச்சுக்கலாம். System tray. What is system tray? If you see at the corner one end of the taskbar, this system tray will be there. What will be there in the system tray? System trayனா என்ன? சிஸ்டம் ட்ரேயில் என்ன இருக்கும்? இந்த டாஸ்க் பாரில் ஒரு கார்னரில் உங்களுக்கு இந்த சிஸ்டம் ட்ரே இருக்கும். Say with me, it is a system tray. என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும், சிஸ்டம் கிளாக், நோட்டிஃபிகேஷன் அண்ட் நெட்வொர்க்.
Say with me, what all will be there in system tray? Volume control, system clock, notification, and network. Volume control. For you to understand, I will tell you like this. When you're playing a music or seeing movie in your laptop or your system, so you have to increase the sound sometimes, you have to decrease the sound sometime. நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவோ சாங்கோ கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் வால்யூம் சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமோ குறைக்கணுமோ அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே சிஸ்டம் ட்ரேயில். தென் சிஸ்டம் கிளாக், திஸ் வில் லுக் லைக் திஸ் ஒன். ஸோ உங்களுக்கு கிளாக் வந்து இந்த இடத்துல காட்டும். அண்ட் யூ ஹாவ் செவரல் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ இந்த சிஸ்டம் கிளாக். நோட்டிஃபிகேஷன், இப்போ அந்த லேப்டாப்லேயோ அந்த சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும், வாட் எவர் த சிஸ்டம் ஹேஸ் டு நோட்டிஃபை யூ, த நோட்டிஃபிகேஷன்ஸ் வில் பி தேர் ஹியர். So what is network? Wi-Fi and all other networks will be shown here. Dear kids, we have seen about the introduction for Windows. So we have seen what is Windows. Windowsனா என்னன்னு பார்த்துருக்கோம். அது Windows எங்கே இருக்குது, எப்படி டெஸ்க்டாப்னா என்ன, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஐகான்னா என்ன, டாஸ்க் பார்னா என்ன, அதுக்கப்புறம் சிஸ்டம் ட்ரேனா என்ன, இதில் ஒன்றுலையும் என்ன இருக்குது, அதனோட யூசஸும் we have seen about this. So your exercises will be given in your group. So kindly do follow, and if you have any doubt, kindly contact us. Thank you.